புரிதல் யாரிடம். சில விஷயங்கள் சில பேருக்கு புரிய வைப்பதை விட சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிடலாங்க. அது ரொம்ப மேல் கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். முக்கியமாக 2 பேரிடமும் புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்கணும். இன்னைக்கு பல குடும்பங்களில் அர்த்தம் இல்லாமல் சண்டைகள் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. இதுக்கு தாய், நான் உங்கள் யோகா பாபா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில்ங்க ஒரு சோம்பேறி ஒருத்தன் இருந்தாங்க. அவன் சோம்பேறி ஊரை சுற்றிட்டு வரான்ட்டு இவனுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சா அதாவது திருந்துவான்னு நினச்சி அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போவும் அவன் திருந்தலை, அதே சோம்பேறித்தனம் தான். அவன் மனைவிக்கு கோபங்க. ஏயா இப்படி வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கியே, ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சா என்ன கோபமாக கேட்குற ஒரு நாள். நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே ஒரு அருமையான ஐடியா எனக்கு கூட, எங்கே உன் ஐடியாவை சொல்லி பார்க்கலாம் என்று மனைவி கேட்க, ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன் என்று கூறுறான். ஆட்டுக்குட்டி வாங்கி என்ன செய்ய போகிறேன் என்ன கேட்குறா அவள். நான் ஆட்டுக்குட்டி வாங்கி அதில் 6 மாதத்தில் 4 குட்டி போடும், அதை விற்றுட்டு அதை எருமை மாடு வாங்குவேன் அவன் கூறுறான். உடனே இவன் சிரிச்சுக்கிட்டே, மனைவியை வாங்கு எருமை மாடு வாங்கு, அதை வளர்க்கத்தான் நீ லாயக்குன்னு சொல்கிறான். உடனே அவன், ஏன் அப்படி சொல்கிற, எனக்கு ஏன் எதுவுமே உனக்கு புரியல, எருமை மாடு வாங்கினா பால் சுரக்கும், பாலை விட்டு பணம் பார்க்கலாம் என்று கூற, சரி வாங்குறதான் வாங்குற, ஒரு 10 மாடாக வாங்குறியா, நல்லா 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி வாங்கு என கூற, அவனும் சரி 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி நம்ம நமக்கு யூஸ்ஃபுல் போக கடைக்கண்ணி கொடுத்து அதில் கொஞ்சம் பணம் பார்க்கலாம், அந்த பணம் பார்த்து நாமும் சாப்பிடலாம் என்று கூறினார். அதை கேட்ட துணை இவன் என்ன பண்ணா, சும்மா இருக்கலாம்ல, இவ்வளோ எல்லா பாலையும் கொடுத்துடாத, எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் பால் கொடுக்கணும் என கூற, இவனுக்கு செம கோபம். என்ன மாடு வாங்கி கஷ்டப்பட்டு நான் புல் வாங்கி போட்டு பால் கறந்து கொடுத்தா உங்கள் அப்பனுக்கும் அக்காவுக்கும் கொடுப்பியா என கோபமாக சண்டை போட்டான். ஆனால் நோகாமல் உன் அப்பாவை கொடுப்பியா என சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இதை கேட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தானா, அவன் என்ன பண்ணான், வாங்காத மாட்டுக்கு சண்டை போடுறாங்களே என நினைத்து வேகமாக அவர்கிட்ட என்ன பண்ணுறான், ஏன்பா பசுமாடு வாங்கினியே, அதை ஒழுங்காக கட்டி போடணும்னு தெரியாதா, அது எங்கள் வீட்டு வயலில் மேய்ச்சி எல்லாத்தையும் வீண் பண்ணிடுச்சு, 10,000 உனக்கு நஷ்டம், 10,000 ரூபாய் கொடு இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடான். அதை கேட்டால் கணவன் மனைவிக்கு ஒன்றுமே புரியல. வாங்காத மாட்டுக்கு நான் எதுக்கு நஷ்டம் இது கொடுக்கணும் என கேட்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், அது அப்படிதான்ப்பா, வாங்காத மாட்டுக்கு நீ சண்டை போடுறதுப்ப அதுக்குள்ளே அது மேய்ஞ்சதும் எனக்கு நஷ்டமானதும் உண்மைதானே என்று கூற, அப்போ தான் புருஷன் பொண்டாட்டிக்கு தெரியுது, புத்தியே வந்தது. அர்த்தமே இல்லாத சண்டைக்கு நடக்காத ஒரு விஷயத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டு உள்ளோம் என்று அப்போ தான் புரிஞ்சது. இதை மாதிரி தாங்க நம்ம எப்பவும் எதுவுமே நடக்காததை வச்சு அதை இமேஜின் பண்ணி அதன் மூலயமா ஒரு சண்டை அது நடக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு இப்போ முடியல. இப்படி நான் சொல்கிற கதையிலே அர்த்தம் இல்லாமல் இருக்கலாம். இல்லாத ஒரு விஷயத்திற்காக இல்லறத்தை தொலைச்சிட்டு மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு வர்றவங்க நிறைய. இதில் புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பத்துக்குள்ளேயும் புரிதல் இல்லாமல் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டு உள்ளவர்களும் உள்ளார்கள். நன்றி.